நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இங்க வா. கிரிஜா எப்படி இருக்கா? ஏதாவது மூமெண்ட்ஸ் தெரியுதா? இல்ல அத்தை, அம்மா கிட்ட எந்த அசைவும் இல்ல, உயிர் மட்டும்தான் இருக்கு. அதுவும் இல்லன்னா. ஏய், என்ன பேசுற நீ? நீ படிச்ச பொண்ணு, நீதான் தைரியமா இருக்கணும். அதெல்லாம் சீக்கிரமாவே குணமாயிடுவா, சரியா? டாக்டர் என்ன சொல்றாங்க திவ்யா? அவங்க எதுவுமே சொல்லல. எப்ப கியூர் ஆகும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. சரிங்க அத்தை, நான் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகுறேன். உடம்பு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லா இருக்கு. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சரியா? போ. அக்கா, கிரிஜா பண்ண பாவத்துக்கு தான் அவ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஏய், எதுக்கு இப்ப அதையெல்லாம் பேசிக்கிட்டு? அந்த கிரிஜா பண்ண தப்புக்கு பாவம் இந்த பொண்ணு என்ன பண்ணுவா? அவ பாட்டுக்கு இங்க வந்துட்டு போட்டும், விடு. என்னங்க, இங்க வாடா. என்ன துர்கா? வாங்க. என்ன துர்கா? ஒரு சந்தோஷமான விஷயம். என்னன்னு சொல்லு. என்ன? இந்த வீட்டு நிர்வாகம் பூரா இனிமே இந்த மேடம் கையில தான். உண்மையாவா? சூப்பர் துர்கா. என்ன சொல்ற துர்கா? நிஜமாவா? ஆமாங்க, உங்க அண்ணி இப்பதான் சொன்னாங்க. ஓ, சூப்பர் சூப்பர். சுத்தி சுத்தி எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட்ல கதிர் ஒரு ஏரியாவுல கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கா. வீட்டு நிர்வாகம் உன் பொறுப்புல வந்துருச்சு. இத அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதுலயே சந்தோஷப்பட்டு தேங்கி நின்ற கூடாது. என்ன டாட் சொல்றீங்க? ஆமா கதிர், இப்ப அபி அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கால, அத நீ பாக்குற மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கணும். நீ அக்கவுண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டனா அதுக்கப்புறம் நீ அண்ணனோட சீட்ல உட்கார்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. எல்லாமே சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன? பாசே, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா திக்குச்சி? நம்ம அன்னைக்கு மாயாஜால வித்திலாம் தெரியுமா? ஏன்டா இப்படி கேக்குற? பின்ன பாசே, அண்ணி முதல்ல ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அப்புறம் ஸ்டேஷன்ல இல்லாத மாதிரி தெரிஞ்சது. சரி, எதுக்கு குழப்பம்? சந்தேகத்தை தீர்த்துக்கலான்னு ஸ்டேஷனுக்குள்ள போனா ரூம்குள்ள உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் விட்லாச்சாரியர் வேலை தானே இருக்கு. அதான் கேக்குறேன், அண்ணி எங்கேயாவது மந்திரவாதிங்கிட்ட மந்திரம் கத்துக்கிறாங்களா? நீ கேக்குறதும் நியாயமா தான்டா இருக்கு. ஈஸ்வரி நடவடிக்கை எல்லாம் பார்த்தா கண் கட்டி வித்த குரலி வித்த மாதிரிதான் இருக்கு. பாசே, அண்ணி வந்தோன்னு ஒரு விசாரணை போட்டு விட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஏண்டா தீக்குச்சி, என்னுடைய தானே தலைவி, என்னுடைய தாய் இருக்கும்போது நான் ஏன்டா விசாரணையை போடணும்? என் அம்மா கிட்ட மட்டும் நான் இந்த விஷயத்த சொன்னா போதும், ஈஸ்வரிய உருட்டி மிரட்டி ஒரு வழி பண்ணிடுவாங்க. என்ன இருந்தாலும் உலகத்துல மாமியார்னா ஒரு தனி கெத்து தாண்டா. என் அம்மாவை பார்த்ததும் அத்தி அப்படின்னு ஈஸ்வரி பயந்து நடுங்குவா. நான் பாத்துக்கிறேன்டா, நீ அதெல்லாம் கவலைப்படாத. சரி பாசே, நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன். சரி சரி போ. மாமியார் மருமகளுக்கு நடுங்குனா அம்மா இந்த வரமா. அம்மா. டேய் வாடா அழகு, என்னடா நீ மட்டும் வந்திருக்க? ஈஸ்வரிங்க? அம்மா, அவ வந்துகிட்டு இருக்காமா. என்னடா, எதுவும் பிரச்சனை இல்ல? ஈஸ்வரி சொன்ன மாதிரி அமைதியா ஸ்டேஷன்லயே தானே இருக்கா? எந்த பிரச்சனைக்கு போல? எங்கம்மா, அவ எங்கேயும் போகாத மாதிரிதான் இருக்கு. ஆனா என் கண்ணுல மண்ணை தூவிட்டு எங்கேயோ போயிட்டு தாம்மா வர்ற அவ. ஈஸ்வரி அழகுக்கு தெரியாம எங்கேயோ போயிருக்கா. அதான் இவன் டவுட்டோட வந்திருக்கான்.